ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டீனரில் ஒரு பவுல் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சூப்பராக இருக்குங்க, செம்ம வெயிட்டாக இருக்குது. 100 ருபீஸில் என்னால் நம்பவே முடியல. நான் இதை புளி வாங்குறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அதுதான் போட்டு வைக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சித்தி, எங்கள் பெரிய நாத்தனார் வந்திருந்தாங்க. அவங்க தான் மீன் குழம்பு வச்சாங்க. சூப்பராக வச்சாங்க. எப்படி வச்சாங்கன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புல ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய்ங்க, நல்லா 100 கிராம் இருக்கும் நல்லெண்ணெய். நிறைய ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே உரித்து வச்சு கொடுத்துட்டா, நீங்கள் வைங்க சித்தின்னு சொல்லிட்டு அவங்க தான் வச்சாங்க. சூப்பராக வச்சாங்கங்க. நல்லா வதக்குறாங்க, கை வலிக்குமா இதில் வதக்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மசாலா தான் போடுறாங்க. தண்ணி ஊற்றவே இல்லை, இப்படி தான் தண்ணி தெளித்து விட்டாங்க. தண்ணியே ஊற்றலை, கிரேவி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைச்சி ஊற்றுனாங்க. சரிங்களா, புளி கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து ஊற்றுனாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாதம் நான் வடிச்சிட்டேன், அவங்க குழம்பு வச்சாங்க. மீன் பொரிக்கிறது எப்போயும் என்னோடய வேலை தானே, அது எங்கள் ஏரியா தான். மீன் பொரிச்சிட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த இலையில் பார்த்திங்கன்னா அந்த நல்லெண்ணெயோடைய ஒட்டிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு மீன். அப்படியே வந்தாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே சண்டே வந்து அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டே மீன் குழம்பு பார்த்திங்களா, சூடு பண்ணி சாப்பிட்டா அடடா. ஃபஸ்ட்டு டேவை விட செகண்ட் டே தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசைக்கு செம்ம ருசியாக இருந்துச்சு. தோசை காலியான, எப்போயுமே 2 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டேன். இந்த தடவை 4 தோசை சாப்பிட்டேன்னா பார்த்துக்குங்க. அந்த அளவு என் பையனும் மீன் குழம்பு தோசைக்கு தொட்டுக்க மாட்டான், ஆனால் அவனுமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். என் பொண்ணு தொடவே தொடாது மறுநாள் வச்ச மீன் குழம்புனா. இந்த குழம்பும் தொட மாட்டாங்க, ஆனால் அவங்களுமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது மீன் குழம்போடைய முக்கியமான என்ன செய்யணும்னா, நல்லா கொதிக்க விடுங்க, நல்லெண்ணெய் நிறையா ஊற்றுங்க, சின்ன வெங்காயம், தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள். பாய்.